श्रावद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषु विचौर्यतूर्णं स्तम्भेऽवतारस्थम् अनन्यर्भ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भववीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेन्दसंकार्यमुनीत्पादाम्बुदेन्दिन्दिरन्दान्तिक्षान्ते दयाद्भिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशठरिगुण संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं रसम्मे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभव यतिपतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररक्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोप यतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपकृत्यं वेदान्तदेशिक यतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् तत्प्रेनैश्चिदजितेश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्तर्शयन्निरमिमीतपराणरत्नं तस्मै नमो मणिपराय पराशराय श्रीविट्ठचित्तपदपङ्कजशङ्कमायै चैतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि व्यतिशेखर भारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः। விஷ்ணு புராணத்துல 3வது அம்சத்துல 6வது அத்தியாயம் வேதங்களுடைய விபாகத்தை சொன்னார் பராசர மகரிஷி. அடுத்ததாக இந்த புராணங்களுடைய விபாகம் பிரிவுகளை எல்லாம் சொல்றதுக்காக ஆரம்பிச்சார். சொல்றார், ஆக்கியாயனைச்சாபி உபாக்கியாயனைஹி காதாபிஹி கல்பசுத்திபிஹி புராண சம்ஹிதாம் சக்ரே புராணார்த்த விசாரதः. புராண அர்த்த விசாரதா, புராணங்களினுடைய அர்த்தங்களை நன்றாக விசாரதகான விசாரதன்னு சொல்றோம் இல்லையோ, நன்னா தெரிஞ்சவர்னு அர்த்தம். விசேஷேன ஞானத்தை உடையவர்னு அர்த்தம். அப்போ அந்த புராணத்தை பத்தி புராணாட்சவிதா வியாசகான்னு புராண சம்ஹிதாம் சக்ரே, அந்த புராணம் அப்படிங்கிற ஒரு சம்ஹிதையை பண்ணினார். அந்த சம்ஹிதைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஆக்கியானம், உபாக்கியானம், கதை, கல்பசுத்தி. அதாவது சொல்றார், ஆக்கியானைஷ்ட உபாக்கியானைஹி காதாபிஹி கல்பசுத்திபிஹி. இந்த கல்பசுத்தியோடு கூடினதாக இருக்கக்கூடிய இந்த புராணங்களை, புராண சம்ஹிதையை செய்தார். எங்களாழ்வான் வியாக்கியானத்துல எழுதுற பொழுது ஆக்கியானம் அப்படின்னு சொன்னா பாரத இதிகாசம். இதிகாசம்ங்கிறதுக்கே என்ன அர்த்தம் கேட்டா, இதிஹாசம், இது இவ்வாறு நடந்தது இருந்தது அப்படின்னு சொல்றதுனாலதான் அதுக்கு இதிகாசம்னு பேர். அது அப்படியே ஃபேக்ட் சொல்றது, எப்படி நடந்ததுன்றத சொல்றதுதான் புராணம். அதுதான் இதிஹாசை. உபாக்கியானம்னா தத் பிரசக்தை ருபு நிதாக கதா, அதோடு தொடர்பு உடைய சில கதைகளுக்கு உபாக்கியானம். ஆக்கியானம்ங்கிறது மெயின் ஸ்டோரி, உபாக்கியானம் அப்படிங்கிறது கலைக்கதைகளை சொல்றதுங்கிறது உபாக்கியானம்னு பேரு. காதாஹான்னா பித்ரு பிருத்திவி கீதாத்தியாக, பித்ருக்களை பத்தியோ மற்றதுகளெல்லாம் பத்தி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது. கல்பசுத்திவி,
அதாவது கல்பம்னா வராக கல்பம், ஸ்வேத வராக கல்பம்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அதான் சொல்ற வாராஹாதி கல்ப விற்த்தாந்த நிர்ணயா பித்ருகல்ப மந்திர கல்ப விதிர்வா ஏதைஹி சக சர்காதி பஞ்சலக்ஷணாம் புராண சம்ஹிதாம் அஷ்டாதச புராணானாம் சங்கேப ரூபாம் வியாசகா சக்ரே. ஸோ இந்த 18 புராணங்களை எல்லாம் ரொம்பவும் சுருக்கமாக பண்ணினார். சுருக்கமா பண்ணினார்னா கிட்டத்தட்ட 100 கோடி ஸ்லோகங்கள் பண்ணார் அவர். சங்கேபமாக வியாசர் பண்ணினார்னு சொல்றச்சே 100 கோடி ஸ்லோகங்களை கொண்டு சுருக்கமாக பண்ணினார். ஏன்னா 18 புராணம், ஒரு புராணத்துக்கும் எத்தனை அப்படிங்கறதை எல்லாம் அத சொல்றது. அத ஒரு ரிஷிகள்லாம் அத 18லையும் ஒரு விபாகம் பண்ணினான். அது என்ன விபாகம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அத சுருக்கி அத பண்ணலாம். அத துவாபர யுகத்துல அந்த வேதவியாசர் என்ன பண்ணார், அந்த புராணங்களை எல்லாம் ஒரு அதனுடைய அர்த்தம் மாறாமல் அத சுருக்கமா 4 லட்சம் ஸ்லோகமாக மகாபாரதம் முதலான ஆக்கியானங்களை எல்லாம் பண்ணினார். அப்புறம் அதுக்கப்புறம் மேல வரைச்சே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வரப்போது அந்த அர்த்தங்களை எல்லாம் மன்மந்திரங்களை எல்லாம் ரொம்ப சுருக்கமாக, ஏன்னா இப்ப இருக்கிற மகாபாரதத்தை பார்த்தாலே 100, அதாவது 1 லட்சம் ஸ்லோகம் மகாபாரதம்னு சொல்றோம். மீதி 3 லட்சம் ஸ்லோகங்கள்லாம் ராமாயணம் மற்ற புராணங்களை எல்லாம் இருக்கிறதாக சரித்திரங்கள் சொல்லுது. இதையெல்லாம் வியாசர் என்ன பண்ணினார், பிரக்யாதோ வியாச சிஷ்யா அபூத் சுதோவை ரோமஹர்ஷணா புராண சம்ஹிதான் தஸ்மை ததோ வியாசோ மகாமதி. இதையெல்லாம் அந்த சூத வம்சத்துல உதித்த ரோமஹர்ஷனர் அப்படிங்கிற வியாசருடைய சிஷ்யர் ஒருத்தர். அதையெல்லாம் வியாசர் ரொம்ப சுருக்கமாக அந்த ரோமஹர்ஷனுக்கு உபதேசம் பண்ணினார், அவருக்கு சொன்னார். அவர் என்ன பண்ணார், சுமதிஷ்ட அக்னிவர்ச்சஸ்ட மித்ராயு சாம்சபாயனா அகிருதப்ரணோ அத சவர்ணிஹி ஷட் சிஷ்யாக தஸ்ய அபவன். அவருக்கு 6 சிஷ்யர்கள், அதாவது சுமதி, அக்னிவர்ச்சஸ், அப்புறம் மித்ராயு, சாம்சபாயனர், அகிருதவர்ணர், சாவர்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சிஷ்யர்கள் அவருக்கு இருந்தார்கள். அந்த 6 சிஷ்யர்கள்ல காஷ்யப சம்ஹித கர்த்தா சாவர்ணிஹி சாம்சபாயனஹா ரோமஹர்ஷணிகாச்ச அன்யா திஸ்ருணாம் மூல சம்ஹிதா சதுஷ்டயேன பேதேன சம்ஹிதானாம் இதம் முனே. அந்த சிஷ்யர்களுக்குள்ள இந்த அகிருதப்ரணர் அப்படிங்கிறவர் காஷ்யப சம்ஹித கர்த்தா சாவர்ணிஹி சாம்சபாயனஹா. அவர் இந்த அகிருதப்ரணர், சாவர்ணி, அப்புறம் சாம்சபாயனர், இவா 3 பேரும் ஒரு சுருக்கமாக சதுஷ்வேதேன சம்ஹிதானாம் இதம் முனே, இவா எல்லாருமே ஒரு மூல சம்ஹிதையை செய்தார்கள். இவர்களுக்கு இந்த ஒரு ஒரு இந்த சம்ஹிதைகளுக்கெல்லாம் மூலமாக சொல்ற காஷ்யபா அகிருதவ்ரணா காஷ்யபோஹி அகிருதவ்ரணா இது வாயு திஸ்ருணாம் காஷ்யபாதி கிருதானாம் சம்ஹிதானாம் சதுர்த்தி ரோமஹர்ஷணிகாக்கியா வியாசேன சம்க்ஷிப்தா. இவா எல்லாருமே இதுக்கு மூல கிரந்தமாக இருந்ததுங்கிறது என்னன்னு கேட்டா அந்த ரோமஹர்ஷணியினுடைய அந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது இவர்களுக்கெல்லாம் மூல கிரந்தமாக இருந்தது. இதையெல்லாம் ஆதாரமாக கொண்டுதான் சொல்ற இந்த சதுஷ்டயேன சம்ஹிதானாம் இதம் முனே ஆத்யம் சர்வ புராணானாம் புராணம் பிராமம் உச்சதே அஷ்டாதச புராணானி புராணஜ்ஞாக பிரச்சக்ஷதே. இந்த ஆத்யம் சர்வ புராணானாம், இந்த எல்லா புராணங்களுக்கும் முதல்ல முன்னாடி வந்தது எது அப்படின்னு கேட்டா ரொம்ப இந்த பிரம்ம புராணம். சர்வ புராணானாம் புராணம்னா ரொம்பவும் பழமையானது.
இந்த ரொம்பவும் பழமையானதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா பிராமம் உச்சதே. அஷ்டாதச புராணானி புராணஜ்ஞாக. இந்த 18 புராணங்களுக்குள்ள பிராம புராணம்ங்கிறது முதன்மையானது. பிராமம் பாத்மம் வைஷ்ணவம் ச சைவம் பாகவதம் ததா ததா அந்யம் நாரதீயம் ச மார்க்கண்டேயம் ச சப்தமம் ஆக்னேயம் அஷ்டமம் செய்வ பவிஷ்யன் நவமம் ஸ்மிருதம் தசமம் பிரம்மவைவர்த்தம் லிங்கம் ஏகாதசம் ஸ்மிருதம் வாராகம் துவாதசம் செய்வ ஸ்காந்தம் சாத்திர த்ரயோதசம் சதுர்தசம் வாமனம் ச கௌர்மம் பஞ்சதசம் ததா மாத்ஸ்யம் ச காருடம் செய்வ பிரம்மாண்டம் ச ததப்பரம் மகாபுராணானி ஏதானீஹி அஷ்டாதச மகாமுனே. இந்த 18 புராணங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்றார். இந்த முதல்ல வந்திருக்கக்கூடியது பிரம்ம புராணம். தானியேவ அனுக்கிரம் பிராமம் புராணானாம் சர்வேஷாம் சதுர் பேதத்துவம் முக்தம். அத வியாக்கியானத்துலதான் கொஞ்சம் விஸ்தாரமாக எடுத்து காட்டுறார். இந்த புராண சம்ஹிதானாம் ஏதேன சதுஷ்டயேன மூலபூதேன ததர்த்தம் ஸ்மிருத்வா புருஷம் புருஷபேத காலபேத ஆனுகுண்யேன மயா இதம் வைஷ்ணவம் புராணம் கிருதம் இத்தியர்த்தா. இவர் சொல்ற இந்த நான் இந்த காலபேதத்தினாலும் புருஷபேதத்தினாலும் நான் இந்த வைஷ்ணவ புராணத்தை செய்தேன். ஏதத் சம்ஹிதா சதுஷ்டய மூலத்துவம் சர்வ புராணானாம். எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய புராணம்ங்கிறது அவர் ரோமஹர்ஷனர் பண்ணினது. அதுல ஆத்யம் மூலபூதம் புராண சங்கியாம். அந்த புராணங்களுடைய விபாகத்தை வியாக்கியானத்துல சொல்ற போது தானியேவ அனுக்கிராமதி பிராமம் இது புராணானாம் சர்வேஷாம் சதுர்பேதத்துவம் முக்தம். இந்த எல்லா புராணங்களையும் நான்கு வகையாக பிரிக்கிறார்கள். வைஷ்ணவம் தூ ஷட்பேதம். இந்த வைஷ்ணவ புராணங்கள்ங்கிறது 6. தேன புராணாந்தரேஷு வைஷ்ணவஸ்ய தச சஹஸ்ர அஷ்ட சஹஸ்ரத்வாதி உக்தி சம்ஹிதா பேதமான விஷயா கல்பா. யதா லைங்கே புராணம் வைஷ்ணவம் சக்கரே பிரசாதாத்வை பராசரः ஷட் பிரகாரம் சமஸ்தார்த்த சூச்சகம் ஞான சம்சயம் தசசாஹஸ்ர சம்மிதம் சர்வ வேதார்த்த சம்யுதம் சைவமாத்ஸ்யோஸ்து வைஷ்ணவம் ச அஷ்டாசாஹஸ்ரமிதி கொச்சித். அதாவது 18,000 ஸ்லோகங்கள் அந்த மாதிரி அதுல பிரிக்கிறான்னு சொல்றார். இதுல இந்த புராணங்களுக்குள்ள சமஸ்தார்த்த சூச்சகம் ஞான சம்சயம், எல்லா அர்த்தங்களையும் சுருக்கமாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய புராணங்களாக இந்த வைஷ்ணவ புராணங்கள் அமைந்துள்ளன. அப்புறம் அதுக்கு மேல மற்ற புராணங்கள்லாம் வைசேஷிகம் து மாத்ஸ்யோக்தம் சர்க்கா. மேல மற்ற புராணங்கள்லாம் அந்தந்த பிரசம்சிச்சு அந்தந்த தேவதைகளுடைய பிரசம்சையை பத்தி அந்த இடத்துல விஸ்தாரமாக சொல்றாருன்னு சொல்றார். இதை பத்தி இன்னும் விஸ்தாரமாக ஸ்ரீபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகங்களை எல்லாம் சொல்ற போது புருஷபேதம் கல்பபேதம்னு சொல்றதுனால இந்த முதல்லயே சொல்லி இருக்கோம். சிருஷ்டி காலத்துல பிரம்மாவும் இந்த 3 குணங்களுக்கு வசப்பட்டவர். சப்தரஜஸ்தமோ குணங்களுக்கு வசப்பட்டவர். பிரம்மாவுக்கு எஸ்மின் கல்பே எத் புரோக்தம். சில கல்பங்கள்ல பிரம்மாவுக்கு சத்வகுணம் அதிகமாக இருக்கும். சில கல்பங்கள்ல பிரம்மாவுக்கு ரஜோகுணமும் சில கல்பங்கள்ல தமோ குணமும் அதிகமாக இருக்கும். எந்த குணம் அதிகமாக இருக்கிறச்சே சொல்லப்பட்ட புராணம் எதுவோ அது சாத்விக புராணம் அப்படின்னு அத பிரிக்கிறார். அந்த சாத்விக புராணத்தை பத்தி சொல்ற போது அதான் இந்த 6 அதான் வைஷ்ணவ புராணங்கள். அது அந்த சத்வகுணம் மேலிட்டத்தினால அது சாத்விக புராணங்கள். அதுல பகவானுடைய பெருமையும் ஞானத்தினுடைய மகாத்மியத்தையும் சொல்லும். ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறச்சே சொல்லப்பட்ட புராணம் ராஜச புராணங்கள், அது 6. அதுல மற்ற தேவதைகளுடைய பெருமையும் தமோகுணம் அதிகமாக இருக்கிறச்சே சொன்னது தாமச புராணம்னு அதை விபாகம் பண்ற. அதுல இந்த சங்கீர்ணாக சரஸ்வத்தியாக பித்ருணான்னு சொல்லுவார். இந்த கல்பங்கள்ல ஒன்னோட ஒண்ணு இந்த கல்ப சந்தி காலம்னு பேரு. அந்த சந்தி காலத்துல சொல்லப்பட்ட புராணங்கள்ல அதுக்கு என்ன பேருன்னு கேட்டா
சங்கீர்ண புராணங்கள்னு பேரு. அதுல சரஸ்வதி பித்ரு தேவதைகள் மற்ற தேவதாந்திரங்கள் அதையெல்லாம் அந்த தேவதைகளையெல்லாம் பத்தி விஸ்தாரமாக சொல்லக்கூடிய புராணங்கள்னு இப்படி பிரிக்கிறார். அதுல இந்த சாத்விக புராணத்தினுடைய அந்த எல்லா புராணங்களுடைய பெயர்களை எல்லாம் இந்த இடத்துல சொல்ற. பிராமம் அதாவது பாத்மம், வைஷ்ணவம், சைவம், பாகவதம், அதுக்கப்புறம் நாரதீயம், மார்க்கண்டேயம், ஆக்னேயம், பவிஷ்யத் புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்காந்த புராணம், வாமன புராணம், கூர்மம், மாத்ஸ்யம், காருடம், பிரம்மாண்ட புராணம். இது எல்லாமே மகாபுராணங்கள் அப்படிங்கிற பெயரை உடையதாக ஆகின்றன. இந்த புராணங்களை எல்லாம் சொன்னதுக்கு பிற்பாடு சொல்ற அந்த மாத்ஸ்யம் ததாச்ச உபபுராணானி முனிபிகி கதிதானிச்ச. அதாவது இதுக்கு மேல வந்ததெல்லாம் உபபுராணங்கள், இதோடு தொடர்புடைய புராணங்கள். அதுவும் 18 வகையாக சின்ன சின்ன புராணங்கள்லாம் பிரிக்கலாம். அது சொல்லிட்டு சர்க்கச்ச பிரதிசர்க்கச்ச வம்ச மன்வந்தராணிச்ச சர்வேஷு ஏதேஷு கத்தியந்தே வம்சானுச்சரிதம் ச யத் தப மைத்ரேய புராணம் கத்தியதே மயா ஏதத் வைஷ்ணவ சன்யம் வை பாத்மஸ்ய சமனந்தரம். இந்த இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன? சர்க்கச்ச பிரதிசர்க்கச்ச. சர்க்கம்னு சொன்னா சிருஷ்டி கிரியேஷன், பிரதிசர்க்கம்னு சொன்னா பிரளயத்தை சொல்லக்கூடியது. வம்சம் மன்வந்தராணிச்ச வம்சங்கள், அப்புறம் மன்வந்தரங்கள். இப்ப கீழ்சனம் எத்தனை மனுக்கள் இதையெல்லாம் சொல்ற. ஏதேஷு கத்தியந்தே வம்ச அனுச்சரிதம், அந்த வம்சங்கள் அந்த பரம்பரைகள் இதையெல்லாம் சொல்ல. இதுதான் புராணங்களுக்கே லட்சணம். புராண லட்சணம்னு கேட்டா சர்க்கச்ச பிரதிசர்க்கச்ச வம்ச மன்வந்தராணிச்சான்னு சொல்றதையெல்லாம் புராணம் பஞ்சலட்சணம்னு சொல்றது உண்டு. ஏதத் தப மைத்ரேய புராணம் கத்தியதேமையா, நான் உனக்கு இப்போது சொல்லக்கூடிய இந்த புராணமானது இது பாத்ம புராணத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வைஷ்ணவம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு புராணம்னு பேரு இதுக்கு. சர்க்கேஜ பிரதிசர்க்கேஜ வம்ச மன்வந்தராதிஷு கத்தியதே பகவான் விஷ்ணு அசேஷேஷு ஏவ சத்தமா. இதுல இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி, சம்ஹாரம், வம்சங்கள், மன்வந்தரங்கள் இதோட வர்ணிக்கிறதையும் கூட இந்த சகலத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதும் இந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. அங்கானி வேதாக சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தரஹா புராணம் தர்மசாஸ்திரம் வித்யாகி ஏதாக சதுர்தசா. அதாவது வித்யைகள், அதாவது பிரான்ச்சஸ் ஆஃப் நாலெட்ஜ். என்னென்ன வித்யைகள் அப்படின்னு கேட்டா இந்த எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது 14 இந்த சாஸ்திரங்கள், வித்யாஸ்தானங்கள் சதுர்தசம்னு சொல்றது உண்டு. அது என்னென்ன அப்படின்னா அங்காஹா வேதாஹா வேதாஹா சத்வாராக அங்காஹா 4 வேதங்கள். அந்த வேதங்களுடைய 6 அங்கங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிஷம், நிருக்தம், கல்பம்னு சொல்லக்கூடியது. மீமாம்சா சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், இது 10, 12. புராணம் தர்மசாஸ்திரம். இந்த புராணங்கள், இந்த தர்மசாஸ்திரங்கள், இந்த ஏதாக வித்யாக சதுர்தச, இதெல்லாம் 14 வித்யைகள்னு சொல்றாரு. ஆயுர்வேதோ தனுர்வேதோ காந்தர்வச்சைவ தே த்ரய அர்த்தசாஸ்திரம் சதுர்த்தம் தூ வித்யாகி அஷ்டாதசைவ தா. இதுல இந்த ஆயுர்வேதம்னு சொல்லக்கூடிய இந்த வைத்திய சாஸ்திரமும், அதுக்கு மேல தனுர்வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்ஃபேர் இந்த யுத்த சாஸ்திரமும், காந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கீத சாஸ்திரமும், அர்த்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த சயின்ஸ் ஆஃப் பாலிட்டின்னு சொல்றோம். இந்த பாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இதையெல்லாம் உபவித்யைகள்னு பேர். இது ஞேயா பிரம்மர்ஷயா. இந்த 14 வித்யோட சேர்ந்து இந்த 4 வித்தியையும் சேர்த்தா அஷ்டாதசம்னு பேர். அஷ்டாதசைவதாக ஞேயா பிரம்மர்ஷயா பூர்வம் தேபியோ தேவர்ஷயா புனः ராஜர்ஷயா புனः தேபியோ ரிஷி பிரகிருதயா த்ரயா. இதெல்லாம் இந்த
ஒரு ஒரு பிரம்ம ரிஷிகள் இதெல்லாம் ஏற்படுத்தினவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜரிஷிகள்னு சொல்லக்கூடியவர். பிரம்ம ரிஷயா, தேவ ரிஷயா, ராஜரிஷயா, தேபியா ரிஷி, பிரகிருத்தையா, திரயா, இந்த 3 வகையான ரிஷிகள் இதையெல்லாம் ஏற்படுத்தினார்கள். இது சாகா சமாக்கியாதாக சாகாபேதாக ததைவ ச கர்த்தாரச்சைவ சாகானாம் பேதஹேது தவோ உதிதா. இந்த மாதிரி இந்த வேதங்கள், வேதங்களுடைய பிரிவுகள், சாக்கைகள், அதுக்கு மேல பிரிவுகள், அப்புறம் இந்த சாக்கைகளை எல்லாம் யாரெல்லாம் ப்ராபகேட் பண்ணவர்கள், பரப்பினவர்கள், இதையெல்லாம் ஏன் இந்த சாக்கைகள்லாம் இந்த மாதிரி வந்தது இதெல்லாம் சொன்னோம். இந்த பிரிவுகள்லாம் சொல்ற சர்வ மன்வந்தரேஷு ஏவம் சாகாபேதாக சமஸ்தா ஸ்மிருதாக பிராஜாபத்யா ஸ்ருதி நித்யா தத் விகல்பாஸ்து இமே த்விஜா. இத்தனையும் என்ன ஆறுதுன்னு கேட்டா ஒரு ஒரு எல்லா மன்வந்தரங்கள்லேயும் சாக்கைகள் பிரிவெல்லாம் எப்படி ஒரே மாதிரி தான் இதெல்லாம் பிரிகிறது. அதனால இது பிரம்மாங்கிறவர் பிரகாசப்படுத்துறார். அத ஏதத்தே கத்தம் சர்வம் எத் பிருஷ்டோ அகமிகத்வயா மைத்ரேய வேத சம்பந்தம் கிம் மன்யத் கதையாமிதே. இதையெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்ட பிரகாரத்தை எல்லாம் சொன்னேன். இதையெல்லாம் மேல உங்களுக்கு என்ன சொல்லணும்னு கேளுங்கோ, அதுக்காக நான் இதை சொல்றேன்னு இந்த 6வது அத்தியாயத்தை முடிக்கிறார். அதுக்கு மேல மைத்ரேயர் கேட்கிறார், மைத்ரேயா யதாவத் கதிதம் சர்வம் யத் பிருஷ்டோசி மயா குரோ ஸ்ரோதுமிச்சாம்யஹம் து ஏகம் தத் பவான் பிரப்ரவீதுமே. நீங்க எல்லாத்தையும் நான் கேட்ட மாதிரியே ரொம்ப விஸ்தாரமாக எனக்கு புரிகிற மாதிரி நீங்க சொல்லிட்டு, அப்போ இன்னும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கும் நீங்களே எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிற. சப்தத்வீபாணி பாதாள வீதயஸ்ச மகாமுனே சப்தலோகாஸ்சயே அந்தஸ்தா பிரம்மாண்டஸ்யாஸ்ய சர்வதः ஸ்தூலைஹ சூக்ஷ்மைஹ ததா சூக்ஷ்ம சூக்ஷ்மைஹ சூக்ஷ்மதரைஸ்ததா ஸ்தூலா ஸ்தூலதரஸ்சைவ சர்வம் பிராணிபிஹ ஆவ்ருதம் அங்குலஸ்ய அஷ்டபாகோபி நசோஸ்தி முனிசத்தமா ந சந்தி பிராணினோ எத்திர கர்மபந்த நிபந்தனா. அவர் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கேட்கிறார். இந்த சப்த தீபங்கள், இந்த பூலோகத்துல 7 தீபங்கள் இருக்குன்னு சொன்ன அத்தல வித்தல சுதா பாதாளன்னு சொல்லக்கூடிய பாதாள லோகங்கள். சப்த தீபானி பாதாள வீதயஸ்ச மகாமுனி. அதே மாதிரி இந்த 7 பாதாள லோகங்கள், அந்த மேலே இருக்கக்கூடிய ஊர்துவ லோகங்கள் 7 லோகங்கள், இது எல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடியவை, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். இதுல இருக்கக்கூடிய பிரம்மாண்டஸ்ய அஸ்ய சர்வதா ஸ்தூலைஹி சூக்ஷ்மைஹி ததா சூக்ஷ்மா சூக்ஷ்மைஹி ஸ்தூலமா இருக்கிறது, சூக்ஷ்மமாக இருக்கிறது, இது ரொம்பவும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது, அப்புறம் பெருசா இருக்கிறது, ரொம்ப பெருசா இருக்கிறது, ரொம்ப இதையெல்லாம் நிறைய இருக்கு. இது எல்லாம் இந்த இவ்வளவு இருக்கோ இல்லையோ, ந சந்தி பிராணினா கர்மபந்த நிபந்தனா. எல்லாத்துலயும் இந்த லோகங்கள்லாம் இருக்கே, இந்த பெரிய பிரம்மாண்டம், இது இது கீழே சொல்லியிருக்கோம் திரிபாதசி. இதெல்லாம் பகவானுடைய இந்த லீலா விபூதிங்கிறது இந்த சிருஷ்டியில ஒரு இத்தனோண்டு பாகம்தான் இவ்வளவு லோகங்களும் இருக்கு. இந்த லோகத்துல ஒரு இந்த கேக்குறார், அங்குலஸ்யா அஷ்டபாகோபி நசோஸ்தி முனிசத்தமா. இதுல 8ல் 1 பாகம் இந்த பிரம்மாண்டத்துல, ஒரு அங்குலத்துல 8ல் 1 பங்கு இது இடமானாலும் அதிலேயும் ந சந்தி பிராணினா எத்திர கர்மபந்த நிபந்தனாக. இந்த 8ல் 1 பங்குல இத்தினூண்டு இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இந்த கர்மாவினுடைய பலனாக ஜீவர்கள் இல்லாத இடமே கிடையாது. இத்தனை லோகத்திலையும் ஜீவாத்மாக்கள் இருக்கா. எத்தனையோ லோகங்கள்லாம் சொன்னாரே இப்போ,
அத்தல வித்தல சுத்தல பாத்தாளம்னோ மேல பூர்லோகம் போர்லோகம் சோர்லோகம் மகர்லோகம்னு சொல்லக்கூடிய எத்தனையோ லோகங்கள் இருக்கே. இத்தனை லோகத்திலேயும் இந்த ஜீவராசிகள் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் அந்த லோகத்துல இருந்துட்டுதான் இருக்கா. அவ இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுல கர்மபந்த நிபந்தனாக அவ கர்மாவுக்கு வசப்பட்டு அந்த கர்மாவனால ஒரு வசப்பட்டு இருக்கா. அதுல சர்வேச்ச ஏதே வம்சம் யாந்தி யமஸ்ய பகவான் கில ஆயுஷா அந்தே ததா யாந்தி யாதனாக தத் பிரச்சோதிதாக. இதுல இத்தனை இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனை பேரும் இந்த கர்மாவுக்கு வசப்பட்டு வர மறுபடியும் மறுபடியும் ஜனன மரணத்துக்கு ஆளாகிறான். இதுக்கெல்லாம் யமனுக்கு வசப்பட்டு இருக்கா. அதான் சொல்ற வம்சம் வியாந்தி யமஸ்ய பகவான் கில. யமனுக்கு வசப்பட்டுதானே மறுபடியும் ஜனன மரணத்தை எல்லாம் அடைகிறார்களோ இல்லையோ. அந்த அதுக்கு ஏத்த மாதிரி புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி ஆயுஷா அந்தே ததா யாந்தி யாதனாக தத் பிரச்சோதிதாக. அந்த அவருடைய ஆயுஷனுடைய முடிவுல அவரவர்களுக்கு உண்டிய கர்ம பலன் தண்டனை யாத்தனைன்னு சொன்னா நரக யாத்தனைன்னு சொல்றமே, தத் பிரச்சோதிதாக அவனால் கட்டளையிடப்பட்டு அதற்கு ஏற்றார் போன்ற பலன்களை எல்லாம் அனுபவித்து வருகிறார்கள். இதுல ஒரு ஒரு இந்த அதுக்கு மேல கேட்கிற, இப்படி யமனுக்கு வசப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்ற. சோ அகம் இச்சாமி தச்ரோதும் யமஸ்ய வசவர்த்தினா ந பவந்தி நரா ஏன தற்கர்ம கதையஸ்வமே. என்ன காரியத்தை பண்ணினால் யமனுக்கு வசப்படாமல் இருப்பார்கள் அப்படின்னு கேட்கிறார். அதனால நபவந்தி நராயேன தற்கர்ம கதையஸ்வமே. என்ன காரியத்தை செய்தால் யமனுக்கு வசப்படாமல் இருப்பார்கள் இந்த ஜீவராசிகள், அதை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் யமகீதை அப்படின்னு பேரு இருக்கு. இது யமகீதைன்னா யமனை பத்தி அதுக்கு இதெல்லாம் சொல்றதுனால இதுக்கு யமகீதைன்னு இந்த பாகத்துக்கு பேரு. ஸ்ரீ பராசரா அயமேவ முனே பிரஷ்னோ நகுலேன மகாத்மனா பிருஷ்டா பிதாமகா பிராஹ பீஷ்மோ யத் ஸ்ருணுஷ்வமே. இதே கேள்வியதான் நீ கேட்ட கேள்வியதேதான் இந்த நகுலன் பீஷ்மர் கிட்ட கேட்டார். அப்போ பீஷ்மர் சொன்ன பதிலேதான் நான் உனக்கு சொல்ல போறேன். சொல்ற அயமேவ முனே பிரஷ்னா நகுலேன மகாத்மனா. நகுலனால் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு பிதாமகா பிராக பீஷ்மா யத் தச்ருணுஷ்மே. பீஷ்மர் என்ன பதில சொன்னாரோ அதே பதில நான் உமக்கு சொல்லுகிறேன். பீஷ்மஹா புரா மமாகதோ வத்ச சகா காளிங்ககோ த்விஜஹா சா மாம் உவாச்ச பிருஷ்டோ வை மயா ஜாதி ஸ்மரோ முனிஹி. இப்போ நகுலன் கேட்டான் பீஷ்மர்கிட்ட. அதுக்கு பீஷ்மர் சொல்ற, ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புறா காளிங்ககா த்விஜஹா. காளிங்ககா த்விஜஹான்னா கலிங்க தேசத்துல வசிக்கக்கூடிய ஒரு பிராமணன் என்ன சொல்ற, வத்ச சகா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவர். அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கலிங்க தேசம்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரிசான்னு சொல்றவங்க இல்ல, ஒடிஷா, அதுதான் கலிங்க தேசம்னு பேர். அங்கதான் நம்ம சரித்திரத்துல படிச்சிருப்போம், ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அந்த அசோகா வார், அந்த கலிங்கா வார் பண்ணார் அப்படின்றதை எல்லாம் சொல்லுவோம். அவர் மகத தேசத்துல இருந்தார். அந்த மகத தேசத்துல இருந்து வரப்போது அவர் அந்த கலிங்க தேசத்தை நாசம் பண்ணி அதுக்கப்புறம் பௌத்த மதத்துக்கு போனார் எல்லாம் ஹிஸ்டரியில பார்த்திருக்கோம். அந்த கலிங்க தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் அவர் என்கிட்ட வந்தார். அப்போ அவர் எனக்கு ஒண்ணு சொன்னார். தேன ஆக்கியாதவிதம் சர்வம் இத்தம் ச ஏதத் பவிஷ்யதி ததாச்ச தத் அபூத் வத்ச யதோக்தம் தேன தீமதா. சொல்ற சபிருஷ்டஸ்ச மயா பூயः ஸ்ரத்ததானேன வை த்விஜः யத்யதாக ந தத் திருஷ்டம் அன்யதா ஹி மயா க்வசித். அவர் கேட்கிறார், அந்த
அந்த பிராமணர் ஒரு விஷயத்த சொன்னாரா அவர், தேன ஆக்கியாதமிதம் சர்வம் இத்தம் ச ஏதத் பவிஷ்யதி ததாச்ச தத் அபூத் வச்ச யதோக்தம் தேன தீமதா. எந்தெந்த விஷயங்கள்லாம் எப்படி எப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னாரோ அது எல்லாம் அப்படியே அவர் சொன்னது நடந்ததுன்னு அர்த்தம். இது இப்படி ஆகும், இது இந்த மாதிரி இருக்கும், அது இந்த மாதிரி விஷயம்னு சில விஷயங்களை எல்லாம் சொன்னார். அந்த விஷயங்கள்லாம் அப்படியே நடந்தது. அத அவர் ப்ரொஃபஸி மாதிரி சொல்றார். அந்த பிராமணர் சொல்றது அவர் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா அதாவது அப்படி அப்படியே நடந்தது சொல்றார். தேன ஆக்கியாதம் இதம் சர்வம் இத்தம் ச ஏதத் பவிஷ்யது, இது இவ்வாறா ஆகும், ததாச்ச ததபூத், அதெல்லாம் அது அப்படியே ஆச்சு. வத்ச யதோக்தம் தேன தீமதா ச பிருஷ்டஸ்ட மயா பூயா ஸ்ரத்ததானேன வை த்விஜா. இவர் அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுல நான் சில கேள்விகளை எல்லாம் கேட்டேன். அந்த கேட்ட உடனே எல்லாம் எத் எதாக ந தத் திருஷ்டம் அந்யதாகி மயா கொச்சித்து, அவர் எப்படியெல்லாம் நடக்கும்னு எதையெல்லாம் சொன்னாரோ சில விஷயங்கள் சொன்னார். அதுக்கு மேல நானும் சில விஷயங்களை எல்லாம் கேட்டேன். அந்த கேட்ட விஷயங்களா அவர் எப்படி எப்படியெல்லாம் சொன்னாரோ அது அப்படி அப்படியே நடந்தது. எனக்கு ஒண்ணு கூட பிசகாமல், சில பேர்லாம் நம்ம ஜோசியம் சொல்றோம், ஜோசியம் சொன்னா நடந்ததுன்னு எல்லாம் அப்படியே நடக்கிறதுன்னு சொல்ற முடியும். சில மகான்கள் சொல்றது அதுக்கு சொல்லியிருக்கோம். அந்த பௌபூதியினுடைய வாக்கியம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ரிஷீனாம் புனராத்தியானாம் வாசம் அர்த்தோனுதாபத்தின்னு அதுல ஒரு வாக்கியம் உண்டு. அதுக்கு அர்த்தம் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லுவார். அந்தந்த விஷயங்கள்லாம் அவர் எல்லாம் நடந்ததுன்னு அப்படியே கண்கூடாக பிரத்யக்ஷமாக தெரிஞ்சது. தத் திருஷ்டம் அந்யதாகி ஏகதாது மயா பிருஷ்டம் ஏதத் எத் பவதோதிதம் பிராக காளிங்ககோ விப்ரஹா ஸ்மிருத்வா தஸ்ய முனேர் வச்சஹா. அப்புறம் நீ என்கிட்ட இப்ப கேட்டே ஒரு விஷயம், இந்த யமனுக்கு வசப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒண்ணு கேட்டே இல்லையோ, அந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த அவர் ஒரு ஒரு அவர் எனக்கு சொன்னார், ஏக் மயா பிராக காளிங்கிகோ விப்ர ஸ்மிருத்வா தஸ்ய முனேர்வச்சா ஜாதி ஸ்மரேண கதிதா ரகசியா பரமோ மம யம கிங்கரையோஹோ யோ அபூத் சம்பாதா தம் பிரவீமிதே. நீ கேட்ட கேள்வியே தான் அவர்கிட்ட கேட்டேன். எல்லாரும் யமனுக்கு வசப்படாமல் இருக்கணும்னா என்ன காரியத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அந்த அவரை ஞாபகப்படுத்திட்டு யம தர்மராஜனுக்கும் அவனுடைய கிங்கரனுக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கும் ஒரு ரகசியமான ஒரு சம்பாஷணை நடந்தது. அந்த சம்பாஷணைய நான் உனக்கு சொல்றேன் இப்போ அப்படின்னு ஆரம்பிச்சார். ஸ்வபுருஷ ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யமஹ கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபு அகம் அந்நியன்றினாம் ந வைஷ்ணவானாம். ரொம்ப இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அழகா பிரமாணமா எடுத்து காட்டுற ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல. அதுல சொல்ற ஒரு சமயம் இந்த யமன் அவனுடைய கிங்கரன்னா வேலைக்காரன், வேலைக்காரன் காதுல கர்ணமூலே தஸ்ய கர்ணமூலே கில வததி, காதோட ரகசியமா ஒரு விஷயத்த சொல்றானாம் அந்த யம தர்மராஜன். அப்போ ஒரு யாரோ ஒரு ஜீவாத்மா ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி, தன் வேலைக்காரனை பார்த்து பாசக்கயத்தை வச்சுட்டு இருக்கானே அவனை பார்த்து சொல்லணும், பரிஹர மதுசூதன பிரபன்னான். நீ மதுசூதனன் இடத்துல பகவான் இடத்துல சரணாகதி பண்ணவாழ கிட்ட போய் தொட்டுடாத, பரிஹர அவளை அவாய்ட் பண்ணிடு. என்ன சொல்ற, மதுசூதன பிரபன்னான் பரிஹர, எம்பெருமானுடைய பக்தர்களை எல்லாம் தவிர்த்து விடு, அவா கிட்ட மாத்திரம் நீ போகாத. நான் எல்லாருக்கும் எஜமானன் தான், ஆனா வைஷ்ணவர்களுக்கு நான் எஜமானன் அல்லன். அகம் அந்நியன்றினாம் பிரபு, நான் மற்றவர்களுக்கெல்லாம் பிரபுவாக இருப்பேன், ஆனா வைஷ்ணவானாம் விஷ்ணு பக்தர்களுக்கு நான் பிரபு அல்ல. நான் அதையெல்லாம் உனக்கு சொல்ற. அகம் அமரகணா அமரவரார்ச்சிதேன சாத்ரா யம இதி லோகஹிதாஹிதே நியுக்தः ஹரி குரு வசகோ அஸ்மி ந ஸ்வதந்திரः பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு.
அவர் சொல்றார், எனக்கு யமன்னு அகம் அமரகணா வரார்ச்சிதேன சாத்ரா யமஹா இதி லோகஹிதாஹிதே நியுக்தா. எனக்கு பிரம்மா யமன்னு ஒரு பெயரை கொடுத்திருக்கார். அதாவது யமன் யமன்னா கண்ட்ரோல் பண்றவன் அர்த்தம், நியமனம் பண்றவன். எதை நியமனம் பண்றதுக்காக தெரியுமா கொடுத்திருக்கார்? லோகஹித அஹிதே நியுக்தா. லோகத்துல நல்லது கெட்டது பாவ புண்ணியங்களை பண்றவாளையெல்லாம் கட்டுப்படுத்தும்படி எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எனக்கு யமன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் கொடுத்திருக்கா. அப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஒரு ஹரி குரு வசகோ அஸ்மி. அவர் நான் பகவானுக்கு வசப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு தலைவராக ஹரி குரு வசகா அஸ்மி ந ஸ்வதந்திரஹா. நான் சுதந்திரன் அல்லன், நான் பகவானுக்கு சேஷபூதன், வசப்பட்டவன். பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு. என்னையும் கட்டுப்படுத்த கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் தான் என்னையும் கட்டுப்படுத்த, என்னையும் எனக்கு ஒரு ஒரு எஜமானனாக, எனக்கும் ஒரு ஒரு எஜமானனாக இருக்கக்கூடியவர். கடக மகுட கர்ணிகாதி பேதைஹி கனகம் அபேதம் அபி ஈஷ்யதே யதா ஏகம் சுர பசு மனுஜாதி கல்பனாபிஹி ஹரிஹி அகிலாபிஹி உதீரியதே ததா ஏகா. எல்லா இடத்திலேயும் அந்த ஸ்வர்ணம் இருக்கோ இல்லையோ, கடக முகுட கர்ணிகாதி பேதைஹி கனகம் அபேதம் அபி ஈஷ்யதா யதா ஏகம். இப்போ ஸ்வர்ணம் இருக்கு, தங்கம் இருக்கு. அதுல கடகம்னா இந்த கைவளை கங்கணம்னு சொல்றோமோ இல்லையா, அது மகுடம், அப்புறம் குண்டலம், இந்த மாதிரி எத்தனையோ நகைகள் ரூபத்தினால வேறுபட்டாலும் எல்லாம் ஒரே விதமான ஸ்வர்ணத்தினால் ஏற்படுகின்றது. சொல்ற கடக மகுட கர்ணிகாதி பேதைஹி கனகம் அபேதமபி ஈஷ்யதே யதா ஏகம். எப்படி ஒரே தங்கமே பலவித வேறுபாடுகளோடு சுவர்ணம், குண்டலம், மகுடம் இந்த மாதிரி பெயர்களோடு கூடுகின்றதோ, அதே மாதிரி சாட்சாத் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் தேவன், மனுஷன், இந்த மாதிரி பலவிதமாக வேதங்களால் குறிப்பிடப்படுகிறார். இந்த பகவான் தான் இத்தனை பேதங்களையும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அதாவது இது ரூபத்தினால வேறுபட்டாலும் இது எல்லாம் என்ன ஆறுதுன்னு கேட்டா இந்த சொர்ணத்தினாலதான் பண்ணப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இந்த பேதங்களை எல்லாம் நீக்கி அத வெறுமை ஏதுவா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா வெறும் சொர்ணந்தான்னு இருக்கும். அதே மாதிரி உங்க தேவன், மனுஷன், மிருகங்கள் அப்படின்னு எல்லாம் அந்த ரூபங்கள்லாம் வேறாக இருந்தாலும் இந்த ரூபத்துக்கு மூல காரணமாகவும் அதற்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இதனுடைய தாற்பயம். இதுல வியாக்கியானத்துல அத விஸ்தாரமாக எழுதுறாரு. இப்போ அந்த தர்ஷயதி அபேதம் பேதரகிதம் தாதாத்மியத்வது யதா காரணபூதம் கனகம் காரியபூத கடகாதி தாதாத்மியேபி ஏகமிஷ்யதே ஏவம் காரணபூதோ ஹரிஹி காரியபூத சுர பசு மனுஜாதி பேதைஹி பின்னோபி தது ஆத்மபூதா ஏகா உதீரியதே. எங்களாழ்வான் வியாக்கியானத்துல இத ரொம்ப அழகா எடுத்து காட்டுற. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ரூபபேதம் இருந்தாலும் இந்த எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் தான். க்ஷிதி தல பரமாணவோ அனிலாந்தே புனரபி யாந்தி யதா ஏகதாம் தரித்ரியா சுர பசு மனுஜா அயம் மனுஜாதய ததா அந்தே குண கலுஷேன சனாதனேன தேன. இப்போ சொல்ற இதே மாதிரி இந்த லோகத்துல பார்க்கக்கூடிய க்ஷிதிதல பரமாணவா அப்படி பூமியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன அணு,
இதெல்லாம் க்ஷிதிதல பரமான அனிலாந்தே புனரபி. ஒரு பெரிய காற்று வீசுறது, அந்த காற்று வீசுற போது எவ்வளவோ புழுதி படரம். பூமியில இருக்கக்கூடிய இந்த தூசி தும்பெல்லாம் பூமியில தான் இருக்கு. அது எல்லாம் பறக்கிறது, எத்தனையோ விதமா பறக்கிறது. ஆனா அந்த காத்து அடங்கின பிற்பாடு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, மறுபடியும் பூமியிலேயே வந்து அது செட்டில் ஆறது, லயிக்கிறதுன்னு சொல்றோம். அழகான திருஷ்டாந்தம். க்ஷிதிதல பரமாணவோ அனிலாந்தே புனரபி யாந்தி யதா ஏகதாம் தரி. தரித்ரி தரித்ரி தரித்ரினா பூமிக்கு பேர். அப்போ சுர பசு மனுஜாதயா ததா அந்தே குண கலுஷேன சனாதனேன தேன. அதே மாதிரி குணங்களுடைய ஏற்ற தாரதமியம், குணங்களுடைய ஏற்றத்தாழ்வினால உண்டாயிருக்கக்கூடியது. குணங்களுடைய ஏற்றத்தாழ்வினாலும் சொன்னா அவரவர்களுடைய கர்மவசத்தினால பலவாறாக பிறந்திருக்கக்கூடிய தேவர்கள் மனுஷர்கள் எல்லாம் அந்த முடிவுல அந்த பிரளய காலத்துல பகவானிடத்திலேயே லயத்தை அடைகிறார்கள். லயத்தை அடைகிறாருன்னு சொன்னா இது மோட்சம்னு அர்த்தம் கிடையாது. அந்த இதுல மறுபடியும் அதோட சேர்ற சிருஷ்டி ஆரம்பிக்கிறது, கிளம்ப ஆரம்பிச்சுடுவான்னு தாத்பரியம். அதுக்கு மேல சொல்ற இந்த அத தஸ்ய சம்ஹர்த்திருத்தம் அனிலாந்தே உத்தாபக அனிலா அவசானே கலுஷம் காலுஷ்யம் ஈஸ்வர சங்கல்பகிருத குண வைஷம்யேன உத்தாபிதாக சுராதய தஸ்ய குண காலுஷ்யஸ்ய நாசே தம ஷரீரேன தேன சனாதனேன ஏகதாம் யாந்தி. எங்களாழ்வான் வியாக்கியானத்தை அழகா காட்டுற. ஈஸ்வர சங்கல்பகிருத, பகவானுடைய சங்கல்பத்தினால குண வைஷமியம் இருக்கும் இல்லையோ, அதனால இந்த வேறுபாடு எல்லாம் தோன்றின பிற்பாடு கடைசியில இதெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, மறுபடியும் பரமாத்மாவினிடத்திலேயே லயத்தை அடைகிறார்கள். அத சாதிக்கிற. ஹரிம் அமர வரார்ச்சிதாங்கிரி பத்மம் பிரணமதி யஹா பரமார்த்ததோ ஹி மர்த்தியஹ தம் அபகதஹ சமஸ்த பாபபந்தம் விரஜ பரிஹிருத்ய யதா அக்னிம் ஆஜ்யசிக்தம். இப்ப திருஷ்டாந்தத்தை அழகா எடுத்து சொல்லக்கூடிய, அதாவது எவனொருவன் ஹரிம் அமர கணாவரார்ச்சித அங்கிரி பத்மம் பிரணமதி, எவன் ஒருவன் எம்பெருமானுடைய திருவடியை சேவிக்கிறானோ, அத எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, பரமார்த்ததோஹி மர்த்தியஹா, அதாவது பலனில்லாமல், அதாவது ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிக்காமல் பகவானுடைய திருவடிகளையே தியானம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோட அந்த புத்தியோட எவன் ஒருத்தன் பெருமாளை சேவிக்கிறானோ அவன் சமஸ்த பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அதாவது தம் அபகதா சமஸ்த பாபபந்தம், அவன் சகல பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அப்போ அந்த ஒரு அந்த 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 பாகங்கள்லாம் எப்படி போறதுங்கிறத சொல்ற. பரிஹிருத்திய யதா அக்னிம் ஆஜ்ய சித்தம். திருஷ்டாந்தம் எப்படின்னு கேட்டா, இந்த ஒரு ஒரு நெய்யினால நம்ம ஒரு ஹோமம், ஒரு ஆகுதியை பண்ற போது அந்த ஆகுதியினால அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மறைஞ்சிருக்கக்கூடிய அக்னி கொழுந்து விட்டு எரியும். நெய்யினுடைய ஆகுதியினால கொழுந்து விட்டு எரியுமா. அதே மாதிரி பகவான்ற பெயரை சொல்லிட்டா அவனிடத்துல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் ஓடி போயிடுமா. எப்படி ஆஜ்யம்ங்கிறது அக்னியில விழுந்தா அக்னி கொழுந்து விட்டு எரியறதோ, பகவான் ஹரி அப்படிங்கிற பேரை சொன்னா இந்த இடத்துல அழகா எடுத்து சொல்ற. ஹரிங்கிறத சொல்ற. ஹரியஷ்டகம்னு ஒரு அழகான ஸ்தோத்திரம். அதுல ஆரம்பத்திலேயே சொல்ற, ஹரிர் ஹரதா ஹரிர் ஹரதி பாபானி. ஹரின்னு ஏன் அந்த சப்தத்துக்கு பேர் அப்படின்னு கேட்டா, பாபானி ஹரதி, பாபங்களை போக்கடிக்க. ஹரிஹி ஹரிஹி ஹரின்னு சொன்னாலே பாபங்கள் போறதா. இதனாலதான் கார்த்தால எழுந்துக்கிற போதே ஹரிநாமத்தை சொல்லிட்டு தான் ஏந்துக்கணும். ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு 7 தரம் சொல்லணுமா அந்த ஹரிங்கிற நாமத்தை எழுந்துக்கிற போது. அப்படி சொல்றதுனால நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் விலகி ஓடுறது. எப்படி அக்னியில இந்த ஆகுதியானது விட்டா அக்னி கொழுந்து விட்டு எரியறதோ, அதே மாதிரி
இந்த ஹரிங்கிற ஆகுதியை சொன்னா பாப்பங்கள்லாம் ஓடி போயிடுமா, எரிஞ்சு போயிடுறது அப்படின்னு அழகா சாதிக்கிறார். இது யம வச்சனம் நிஷம்ய பாஷி யம புருஷஸ்தம் உவாச்ச தர்மராஜம் கதய மம விபோ சமஸ்த தாதுர்பவதி ஹரேஹே கலு யாதுருஷோ அஸ்ய பக்தா. இதை கேட்ட உடனே அந்த யமகிங்கரனுக்கு ஒரு பெரிய ஆசை வந்துடுத்து. கேட்ட உடனே அந்த கையை கூப்பிட்டு கேட்கிறானாமா, அந்த ஹரியனுடைய பக்தன்னு சொல்றேளே அவன் யாருன்னு எனக்கு தெரியாதே, ஹரிபக்தன் எப்படி இருப்பான் அவனை சொல்லுங்கோ, அந்த அந்த ஒரு வைஷ்ணவர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும், அந்த ஹரியனுடைய பக்தன்கிறவன் எப்படி இருப்பான், அதை நீங்க எனக்கு சொல்லணுமே, அப்பதானே நான் அவனை விட்டுட்டு என்னுடைய மசவாளையில நான் பிடிச்சிட்டு வர முடியும், அவளை பத்தி லட்சணங்களை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட உடனே எவன் சொல்றானா, இப்போ ந சலிதி நிஜ வர்ண தர்மதா யஹா சமமதிஹி ஆத்ம சுஹுர்த்து விபக்ஷ பக்ஷே ந ஹரதி ந ச ஹந்தி கிஞ்சிதுச்சைஹி ஸ்தித மனசம் தம் அவேஹி விஷ்ணு பக்தம் கலிகலுஷமலேன யஸ்ய நாத்மா விமலமதேர் மலினீகிருதஸ்தத்தமேனம் மனசி கிருத ஜனார்தனம் மனுஷ்யம் சததம் அவேஹி ஹரேஹே அதீவ பக்தம். ரொம்ப அழகா அடுத்து சொல்றான். யார் ஒருவன் சொல்றான், ந சலதி நிஜ வர்ண தர்மதா, எவன் ஒருவன் தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை விடாமல் அனுஷ்டிக்கிறானோ, இதையெல்லாம் எப்படி, ந சலதி நிஜ வர்ணம் தர்மதா யஹா சம மதிஹி ஆத்ம சுஹൃத் விபக்ஷயே, இதையெல்லாம் ஸ்ருதிஸ்மிதர் மமைவ ஆஜ்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே, அதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளைகள்னு எடுத்துட்டு எவன் ஒருவன் எல்லாம் பண்றானோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அந்த எல்லாரிடத்திலேயும் சமபுத்தி சொல்ற, சமமதிஹி ஆத்ம சுஹൃத் விபக்ஷயே, சத்ருவனிடத்திலேயும் சரி மித்திரனிடத்திலேயும் சரி ரெண்டு பேரிடத்திலேயும் சமமதிஹி நஹரதி நச்சஹந்தி கிஞ்சித் உச்சைஹி, எவன் ஒருவன் ஒரு மற்றவாடைய வஸ்துக்களை அபகரிக்காமலோ இந்த பிடுங்காமலோ இருக்கானோ, எந்த ஜீவராசிக்கும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கானோ, நகந்தி கிஞ்சித் உச்சைஹி ஸ்தித மனசம் தம் அவேஹி, இந்த மாதிரி நிலையான மனதை உடையவனாக இருக்கிறானோ அவன்தான் பகவானுடைய பக்தன்னு தெரிஞ்சுக்கோ. விஷ்ணு பக்தம் தம் அவேஹி கலி கலுஷமலேன எஸ்ய நாத்மா விமலமதேஹே மலினீகிருதஸ்தமேதம். அதாவது ஒரு ஒரு எவனுடைய சித்தமானது மனதானது கலி கலுஷமலேன எஸ்ய ந ஆத்மா, எவனுடைய மனதானது எவனுடைய புத்தியானது இந்த கலியினுடைய சம்பந்தத்தினால ஒரு சொல்ற கலுஷம் பொல்யூட் ஆகாம இருக்கோன்னு அர்த்தம். எவனுடைய மனதானது கலியினுடைய தோஷத்தினால் ஒரு கலக்கம் அடையாமல் விமலமதே மலினீகிருதம் தம் ஏனம் மனசி கிருத ஜனார்தனம் மனுஷ்யம், அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் எவன் ஒருவன் பகவான் ஜனார்தனிடத்திலேயே பக்தியோடு இருக்கிறானோ அவன் விஷ்ணுவனுடைய உயர்ந்த பக்தனாக தெரிந்து கொள். தம் அவேஹி ஹரேஹே அதீவ பக்தம், மிகவும் பக்தனாக அறிந்து கொள். ஸ்பட்டிக கிரி சிலாமலஹ விஷ்ணு மனசி நிருணாம் கொச்ச மத்சராதி தோஷः நஹி துஹின மயூக ரஷ்மி புஞ்சே பவதி ஹுதாசன தீப்திஜஹ பிரதாபஹ. ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது ஒரு பகவான் எப்படி இருக்காருன்னு கேட்டா ஒரு ஸ்பட்டிக பர்வதம் மாதிரி இருக்காரு. அவன் சொல்றார் ஸ்பட்டிக கிரி ஷிலா மலஹா, எப்படி ஒரு சுத்தமான ஸ்பட்டிகமணியானது அந்த அவன் எப்படி இருக்கோ, விஷ்ணு மனசி நிருணாம் கொச்ச மத்சராதி தோஷா, அதாவது பகவான் ஸ்பட்டிகமணி மாதிரி சுத்தமாக இருக்கான். நம்ம ஹயகிரீவ ஸ்தோத்திரத்துல சொல்றோம், சுத்த ஸ்பட்டிக மணிபூவு பிரதிபடம் சுதா சத்ரீச்சீபிஹி, எவனிடத்துல மத்சராதி தோஷங்கள்
அதாவது விருப்பு வெறுப்பு கோப தாபங்கள்லாம் எவருடைய மனசுல இருக்கோ சொல்ற என் தம் மனசி கலிகரம் கனகமபி ரகசி அபேட்ச விட்டேன் எங்க விட்டேன் மனசி கிருத்த ஜனார்தன மனுஷம் கனகமபி ரகசி அபேட்ச புத்தியா திருணமிவ எஸ் சமவைத்தி வை பரஸ்தம் அது விட்டுட்டேன் அத ஒரு ஸ்லோகத்தை நடுவில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு ஸ்லோகம் கனகமபி ரகசியம் சரி கனகமபி ரகசிய அவேக்ஷ புத்தியா திருணமிவ போற வழியில எங்கேயாவது ஒரு சொர்ணத்தை பார்க்கலாம். அந்த சொர்ணத்தை பார்த்தா அத கூட புல்லு மாதிரி அல்பம். கனகமபி ரகசி தனியா ஏகாந்தமா யாரும் பார்க்காத போது சொர்ணத்தை பார்த்தா சரி அது தான் எடுத்துக்கலாமோ இல்லையோ அப்படி கூட அதை திருணமிவ அவேக்ஷ எஸ் சமவைதி வை பரஸ்வதம் அடுத்தவாளுடைய தனத்தை புல்லா நினைக்கிறானோ பகவதி அனன்ய சேதாக புருஷவரம் தமவேகி அவனே விஷ்ணு பக்தனாக அறிந்து கொள். ஸ்படிககிரி சிலாமலஹாக்வ விஷ்ணு மனசின் ரிணாம் கொச்ச ஸ்படிகமணி போல இருக்கக்கூடிய அந்த பகவான் எங்க மனத்துல காமக்ரோதங்களோடு இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் எங்கே நகி துஹின மயூக ரஷ்மி புஞ்சே பவதி உதாசன தீப்திஜா பிரதாபா சொல்ற இந்த குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் இருக்கிற போது எரியும் நெருப்பு அந்த சில்லுன்னு இருக்கிறச்சே அந்த நெருப்புங்கிறது என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும். அதாவது மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரி மியூச்சுவலி அப்போஸ்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு அர்த்தம். எவருடைய மனசுல இந்த காமக்ரோதங்களோ ராகத்வேஷங்களோ இருந்தா அவன் விஷ்ணு பக்தனாக ஆக முடியாது. எவரிடத்துல இந்த பிரீத்திகள் சுத்தமாக விருப்பி வெறுப்பெல்லாம் இல்லாமல் இந்த தன்மைகள்லாம் இருக்கோ அவன் விஷ்ணு பக்தனாக ஆக முடியும். விமலமதி அமத்சரஹா பிரசாந்த சுச்சிஹி சரிதோ அகில சத்வ மித்ரபூதா பிரியஹித வச்சனோ அஸ்தமான மாயோ வச்சனோஸ்தம் எப்படி பிரிக்கிறது அஸ்தமானமாயோ வசதி சதா ஹிருதி தஸ்ய வாசுதேவா விமலமதி தோஷமில்லாத மனதை உடையவன். மத்சரம்னா பொறாமை. யஸ்ய ஹிருதி வாசுதேவः ச நிரஸ்த நிகில தோஷः கல்யாண குணயுக்தஸ்ச பவதி இத்யர்த்தः. மானஹ கர்வஹ மாயா சாட்யம். சரி, அதாவது ஸ்தமான மாயோ பிரியோ வசதி சதா ஹிருதி தஸ்ய வாசுதேவா. வியாக்கியானத்துல எழுதுற போது சொல்ற எஸ்ய ஹிருதி வாசுதேவா எவனுடைய மனதில் வாசுதேவனானவன் சதா இருக்கிறானோ கல்யாண குணங்களோட கூடினவன் அவன் மானம் கர்வம் அப்புறம் சாட்டியம்னா போக்கிரித்தனை இதையெல்லாம் அவனிடத்துல எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி தன்மைகளுடைய ஒரு இந்த குணங்கள்லாம் இல்லாமல் நட்பு இருக்கோ அவனிடத்துல அவன் மனசுல எப்பொழுதுமே பகவான் வாசுதேவா தஸ்ய ஹிருதி வசதி ஹிருதி சனாதனேச்ச தஸ்மின் பவதி புமான் ஜகதோயம் சௌமிய ரூபா க்ஷிதி ரச மதிஹி ரம்யமாத்மனோம் அந்தஹ கதைதி சாருதையைவ சாலபோதஹ. பெருசா இன்னொரு 15 ஸ்லோகங்கள் வருது. நீ முடிச்சுடலாம். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட போனா கூட இந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சிருவேன். ஏன்னா யமகீதையை முடிச்சுட்டாக்க அது ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போயிடுறது. அதனால இந்த யமகீதையோ எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ இந்த மாதிரி பகவானுடைய குணங்களை எல்லாம் சொல்லிட்டு வர அந்த க்ஷிதி ரச மதி ரம்யமாத்மனோ அந்தஹா கதைதி சாருதைவ சாலம். அதாவது இந்த ஒரு ஒரு பகவான் எவனுடைய மனசுல இருக்கானோ அவன் லோகத்துல சாந்த ஸ்வரூபனாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கக்கூடிய பகவானுடைய யாருடைய மனசுல பகவான் இருக்க ஆரம்பிச்சானோ அவன் சாந்தனாகவும் இருப்பான். ஒரு ஒரு ஒரு
இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றேன். என்ன திருஷ்டாந்தம்னா, க்ஷிதிரச மதி ரம்யம் ஆத்மனோ அந்தஹா கதைதி சாருதைவ சாலபோதஹா. அதாவது சனாதனே தஸ்மின் பவதி புமான் ஜகதோ அஸ்ய சௌமிய ரூபா. எவனுடைய மனசுல பகவான் வாசம் பண்றானோ அவன் பார்க்கறதுக்கே அழகா இருப்பான். அது எப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய சால விருட்சம் ஜலத்தை பானம் பண்ணிட்டுன்னா அந்த மரமே ரொம்ப பிரசன்னமா இருக்குமா, பிளசண்டா இருக்கும் பார்க்கறது. சாலபோதா சாருதைவ க்ஷிதிரசமதி யம நியம விதூத கல்மஷானாம் அனுதினம் அச்சுத சக்தமான மானசானாம் அபகத மத மான மத்சராணாம் பிரஜபட தூரதரேன மானவானாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது யமம் நியமம் இதையெல்லாம் ஒரு ஒரு மூலமாக, ஏதாவது பக்தியோகம் பண்றதுனால எவனுடைய பாபங்கள் யமனியம விதூத கல்பஷானா, இந்த மாதிரி உபாய அனுஷ்டானம் பண்ணினவர்கள், இதையெல்லாம் பண்ணினவர்கள்லாம் அவ எப்படி இருப்பா அப்படின்னா, எப்பொழுதும் எவனுடைய மனசானது அச்சுத சக்த மானசானம், எவனுடைய மனதான அச்சுதனிடத்திலேயே லயித்திருக்கிறதோ, அபகத மதமான மத்சரானாம், எவனுடைய மனசுல இருந்து பொறாமை முதலானவைகள் நீங்கப்பட்டிருக்கோ, பிரஜபட தூரகா, அவனிடத்திலிருந்து ஒரு தள்ளி போய் இருக்கணும். நீ தூரத்தை அந்த பக்கமே போகக்கூடாது, தள்ளி போயிடணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேல ஹிருதி யதி பகவான் அநாதிஹி ஆஸ்தே ஹரிஹி ஹரிரசி சங்க கதாதரோ அவ்யயாத்மா தத் அக மக விகாத கர்த்திரு பின்னம் பவதி கதம் சதி ச அந்தகார மர்க்கே. அதாவது இந்த சங்க சக்கரதாரியாக இருக்கக்கூடிய பகவான் எவனோட மனசுல இருக்கானோ அவனுடைய பாப்பமெல்லாம் சூரியனை கண்ட இருள் மாதிரி விலகி போயிடுறது. கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம். இந்த மாதிரி சொல்றார். ஹரதி பரதனம் நிகந்தி ஜந்து வததி ததா அன்ருத நிஷ்டுராணி எஸ்ச அசுப ஜனித துர்மதஸ்ய பும்சா கலுஷமதேஹே ஹிருதி தஸ்ய நாஸ்தி அனந்தஹா. எவன் அடுத்தவாடைய சொத்தை அபகரிக்கிறானோ, அதாவது ரொம்ப கடூரமான வார்த்தைகள்லாம் சொல்றானோ, பொய் சொல்றானோ, அப்புறம் அசுப ஜனி தது உர்மதஸ்ய பும்சா, அப்படி இருக்கக்கூடிய மனசுல வாசுதேவன் பகவான்கிறவன் ஒரு க்ஷணம் கூட வாசம் செய்ய மாட்டான். அவன் சொல்ற, ந சகதி பரசம்பதம் வினிந்தாம் கலுஷமதிஹி குருதே சதாம் அசாது ந யஜதி ந ததாதி யஸ்ச சந்தம் மனசி நதஸ்ய ஜனார்தனோ அதமஸ்ய. எவன் ரொம்ப கெட்ட புத்தியோட தன்னுடைய பந்துக்கள் எல்லாரிடத்திலேயும் ஒரு வஞ்சனையோட இருக்கான், ஒரு கபட புத்தியோட இருக்கானோ, அவன் விஷ்ணுவருடைய பக்தனாக ஆக மாட்டான். பரமசூர்தி பாந்தவே களத்திரே, இதெல்லாம் சொல்லிட்டு போற. அசுபமதிஹி அசத் பிரவருத்திஹி சக்த சதத சததம் அனாரிய குஷீல சங்கமத்தா. இந்த இடத்துல அனாரிய சப்தம் வருது. அனுதின கிருத பாப பந்து யுக்தா புருஷ பசு நகி வாசுதேவ். புருஷ பசு ஒரு புருஷ ரூபத்துல மனுஷ ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அவன் வாசுதேவன் இடத்துல அங்க கிட்டே விஷ்ணுடைய பக்தனாக ஆக முடியாது. சகலமிதமகம் ச வாசுதேவ பரமபுமான் பரமேஸ்வர ச ஏகா இது மதிரச்சலா பவதி அனந்தே ஹிருதயகதே விரஜ தான் விஹாய தூராது. இதுக்கு மேல ஒரு சொல்ற, சகலமிதமம் ச வாசுதேவ பரமபுமான் பரமேஸ்வர ச ஏகா இது மதிரச்சலா பவதி அந்தே ஹிருதயகதே விரஜ தான் விஹாய தூராத். இந்த சொல்ற, இந்த மாதிரி பரமபுருஷனாக இருக்கக்கூடியவன், எல்லோருக்கும் பகவான், சகல லோகத்துக்கும் ஒரு நியந்தாவாக இருக்கக்கூடிய வாசுதேவனே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் அவன்தான் அப்படின்னு நிச்சய புத்தி அவனுக்கு இருக்கோ, அந்த மாதிரி இருக்கிறவன் விஷ்ணு பக்தன். அவனை விட்டு நீ தூரதரேன தான் அபாப்பான். வசதி மனசி எஸ்யசோ அவ்யயாத்மா கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணிதர அச்சுத சங்கச்சக்கரபாணே பவ சரணம் இதி தீரயந்தி ஏவை
தியஜபட தூரதரேன தான் அபாபான். எவன் ஒருவன் புண்டரீகாட்சா வாசுதேவா பகவானே தரணீதரா இந்த மாதிரி எல்லாம் நீதான் எனக்கு சரண் அப்படின்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன் கிட்டயே போகாத அங்கேருந்து தள்ளி போயிடு. வசதி மனசி எஸ்ய சோ அவ்யயாத்மா புருஷவரஸ்ய ந தஸ்ய திருஷ்டிபாதே தவ கதிஹி யதவா மமாஸ்தி சக்கர பிரதிஹத வீரிய பலஸ்ய சோ அந்யலோக்யா. அவன் சொல்ற அந்த ஒரு ஒரு இந்த எந்த விதமான வசதி மனசு எஸ்யசோ அவ்யயாத்மா புருஷா, எவனுடைய ஒரு இந்த கெட்ட குணங்கள்லாம் இல்லாமல் எவனுடைய ஹிருதயத்துல வாசுதேவன் எப்பவும் இருக்கானோ அந்த இடத்துல எல்லாம் நீ போகக்கூடாது. அதையெல்லாம் தவகதிகி அதவா மமாஸ்தி, அந்த இடத்தெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிடணும். அதாவது தப்பி தவறி அங்க போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவனுடைய சக்கரத்தினால உனக்கு ஆபத்து. தவ கதிகி அதவா மமாஸ்தி சக்கர பிரதிஹத வீரிய பலசியசோ அந்யலோக்கியா. அந்த பகவானுடைய சக்கராயுதமானது ஒரு நம்மளை பாதிக்கும். அந்த 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 வைஷ்ணவன்றவன் சாட்சாத் பகவானுடைய லோகத்துக்கு போக வேண்டியவன் அப்படின்னு சொல்றான். காளிங்கா இது நிஜபட சாசனாய தேவோ ரவி தனயா சகிலாக தர்மராஜா மம கதிதமிதம் ச முனே துவ்யம் குருவர சம்யகிதம் மயாபி சோக்தம். இத சொன்ன உடனே அந்த காளிங்கன் பீஷ்மருக்கு சொல்றான், இப்போ சுவாமி இத யம தர்மராஜன் அவனுடைய கிங்கரனுக்கு சொல்றதுக்கு சொன்னா, இந்த உரையாடலை கேட்டுட்டு நான் அதை உங்களுக்கு சொல்றேன். பீஷ்மஹா நகுலைஹி தன்மம ஆख्यातம் பூர்வம் தேன த்விஜன்மனா கலிங்க தேசாதப்யேத்ய பிரீதேன சுமஹாத்மனா. அப்போ இந்த கேட்ட உடனே அந்த கலிங்கன் பீஷ்மருக்கு இந்த சொன்னா, இந்த அதுக்கு மேல சொல்ற மயாபி ஏதத் யதா நியாயம் சம்யக் வத்ச தபோதிதம் யதா விஷ்ணுமிருதே நான்யத்ராணம் சம்சார சாகரே. பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை விட்டு இந்த சம்சாரத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறவா யாரும் கிடையாது. கிங்கராஹா பாசதண்டாஸ்ச நமயோ நச்ச யாத்தனாஹ சமர்த்தாஸ்தஸ்ய யஸ்ய ஆத்மா கேசவாலம்பன சதா. எவன் ஒருவன் இந்த பகவானையே நினைச்சுண்டு அவனிடத்திலேயே சரணடைஞ்சுட்டானோ அவன் பக்கத்துல யம தர்மராஜனோ யமபட்டர்களோ யமனுடைய பாசமோ எதுவுமே அவன் கிட்டயே போக முடியாது. இத பராசரர் சொல்லிட்டு ஏதன் முனே சமாக்கியாதம் கீதம் வைவஸ்வதேன யத் தத் பிரசனானுகதம் சம்யக் கிம் அந்யச்ரோது மிச்சதி. இத சொன்ன நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் இந்த யமகீதையை பத்தி சொன்னேன். யாரப்பா ஸ்தோத்திரம் பண்ணா இந்த யமனுடைய வசத்துக்கு ஆளாகாம இருப்போமோ அதை பத்தி நான் சொன்னேன். இனி மேல உனக்கு என்ன கேட்கணும்னு சொல்றது அத கேளுங்கன்னு சொல்ற. இதுக்கு மேல 8வது அத்தியாயத்துல இந்த 4 வர்ணங்களுடைய அந்த காரியங்கள்லாம் என்ன அப்படிங்கறத 8வது அத்தியாயத்துல சொல்லுவேன். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கணும். பாகவதாளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா சந்தேகங்கள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அடியன். சோ இது மொத்தமாவே வைஷ்ணவ குணங்கள் தான் பிரதானமா சொல்லி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது, அதாவது தன்னை கொஞ்சம் கொஞ்சமா சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு திருஷ்டாந்தம். அதாவது யமபட்டனுடைய மூலம் சொல்றது ஒரு அழகான, அதாவது அப்படிதான் பயமுறுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தல. அதாவது இது பயமுறுத்தல்னு அர்த்தம் இல்ல. வைஷ்ணவனுடைய லட்சணம், வைஷ்ணவ தர்மம்ன்றது தனியா உண்டு. இந்த சத்துவகுணம் மேலிட்டத்தினால பகவானோட சம்பந்தப்படுத்திட்டு சரணாகதி அந்த அப்படிங்கறதையெல்லாம் அனுஷ்டிச்சவாள்லாம் எப்படி இருப்பா, அவளுக்கு உண்டான ஒரு ஏற்றம். அது பயமுறுத்தல்னு அர்த்தம் இல்ல, அது ஒரு ஏற்றம். வைஷ்ணவனா இருந்தாலும் வைஷ்ணவனுடைய தன்மைகள் வைஷ்ணவனுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்கணும்னு அர்த்தம். இதுலயே சொல்றாரு, ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமைவ ஆஜ்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே
அதெல்லாம் சொல்லிட்டு மத் பக்தோபி நான் வைஷ்ணவஹா, அதுவும் பெருமாள் சொல்ல என்னிடத்துல பக்தி பண்ணாலும் அவனை நான் வைஷ்ணவனாகவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறார் பகவான். அதையும் சொல்றார். வைஷ்ணவ நெறிங்கிறது தனி. அடியன் அதுதான் அதுக்குதான் சொல்றேன். அதாவது இந்த யமபட்டன் நீ தப்பிக்கணும், நீ வைஷ்ணவனா இரு அப்படிங்கிற ஒரு, அதாவது அந்த ஒரு காஷன், அது அப்படி நான் பயமுறுத்தா வார்த்தை. தான் வாஸ்தவம், அந்த காஷன் தான். அடியன் இது திருமால பாசுரத்துல கூட தொண்டரடிப்படி வாழ்வார் சாதிக்கிறார்ல அடியன், இதே இது இந்த. ஆமா ஆமா ஆமா, அடியன் ஆழ்வார்களுக்கு இந்த புராணங்கள்ல தானே தெரிஞ்சுட்டு இருக்கிறான், அதையும் தான் சொல்றா. டக்குனு எந்த பாசுரன்றதான் பாத்துட்டு இருக்கேன். ஆரம்பமே அவருடைய பாசனம் தானே. நாவலுக்கு விழுகின்றோம் வருதே, காவலில் புலனை வைத்து கழுவினை கடக்கப்பா. இந்த முதல் பாசுரமே யமபட்டர்கள் அதை பத்தி தான் சொல்றார். நமன்கள் தலைமர் மீதே நடப்போம்னு சொல்றது. அதுதான் முதல் பாசுரமே ஆரம்பம் தான். அது பின்னாடி சொல்றார், சொர்க்கமே நரகமாகவும் பின்னாடி வருது, நரகமே சொர்க்கமாகவும் வருது பின்னாடி வருது. அப்படியே முக்குரேஷிங்கிற ஒரு கதை சொல்லுவார். முக்குரேஷிங்க இத ஒரு விற்த்தாந்தமா அழகா சாதிப்பார். ஒரு பிராச்சீனமாக ஒரு ஊர்ல இருந்தான். அவன் பல தீய வழிகள்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப துச்சரித்தங்கள் நிறைய இருக்கு. ஒரு நல்ல காரியமும் பண்ணலாம். அப்படியே அவன் லைஃப் போயிடுது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கெட்ட காரியம் பண்றதுக்காக போறான். சாயங்கால வேலை போற போது எதுக்கோ கையில செலவழிக்கிறதுக்காக பணத்தை எடுத்துக்கிறான். பணத்தை எடுத்துட்டா அந்த கையிலேருந்து ஒரு 4 அணா சில்லற கீழே விழுந்து ஓடி போயிடுது. அந்த சில்லற கீழே விழுந்து ஓடி போயிடுது. ஓடி போனா அந்த இருட்டுல அவன் தேடி தேடி பாக்குறான். அந்த சில்லற கிடைக்கல. பார்த்தா இவனுக்கு நாழி ஆயிடுத்து. போச்சு போ, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு போயிட்டான். போனா இவனுக்கும் அந்திம காலம் வந்தது. அந்திம காலம் வந்தா கடைசியில இவனை யம கிங்கராள்லாம் இழுத்துட்டு போனான். போனா யமலோகத்துக்கு போயிட்டான். இவன் பண்ணிருக்கிறது பாப்பங்கள் தான். அதனால நேர யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போனா உங்க சித்திரகுப்தன் கணக்கெல்லாம் பார்த்து சொல்றான். எல்லாம் பண்ணா, பிரபு இவன் மகா போக்கிரி, மகா பாபம் பண்ணினவன், இவனுக்கு நரக யாத்தனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே யமனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்டா இங்க வருவா எல்லாருக்கும் இத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கான், இத்தனை பாப்பம் பண்ணியிருக்கான்லாம் கணக்கு இருக்குமே, இவன் புண்ணியமே பண்ணலையா அப்படின்னு கேட்டான். இல்ல பிரபு, இவன் புண்ணியமே பண்ணலையே அப்படின்னா. சரி கொண்டா நான் பாக்குறேன். அவன் கணக்க வாங்கி பார்த்தா சித்திரகுப்தன் ஒரு இடத்துல ஒரு காரியம் பண்ணி ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சிருந்தான். இங்க ஏன் கேள்விக்குறி போட்டிருக்காய் அப்படின்னு கேட்டான். இவன் சொன்னான், ஒரு நாள் சாயங்காலம் ஏதோ பாப்ப காரியம் பண்றதுக்கு போனான். இவன் கையிலேருந்து கீழே விழுந்து போச்சு. தேடி பார்த்து கிடைக்கல. அவனுக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு போயிட்டான். பகவன் நாமா உச்சரிச்சுட்டான். இவன் போன காரியம் கெட்ட காரியம், அதுக்காக செலவழிக்க போனா பெருமாள் பேரை சொல்லிட்டான். அதனால இது புண்ணியமா பாப்பமானு எனக்கே சந்தேகம் வந்துடுத்து. அதனால அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன். இது புண்ணியமா, இது பண்ணது கெட்ட காரியம்னா எனக்கு பாப்பம்னு தோணித்து. அதனால கேள்விக்குறி மட்டும் போட்டு வச்சுட்டேன். ஓஹோ அப்படியா அப்படின்னா யமனுக்கும் இத தீர்மானிக்க முடியல. இது புண்ணியத்துல சேருமா பாப்பத்துல சேருமா தெரியல. உடனே பெரிய சபையை கூட்டினா, ரிஷிகளை எல்லாம் கூட்டினான். பெரிய விவாதம் நடந்தது. அவன் எல்லாரும் சொல்லிட்டான், தெரிஞ்சோ தெரியாமலோ பகவன் நாமாவை சொன்ன காரணத்தினால அந்த புண்ணியத்துலதான் கணக்கு வச்சுக்கணும். அதனால அந்த புண்ணியத்துக்கு கொஞ்சம் பலனையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டான். சரி, அப்படியானா இந்த பேரை சொன்னதுக்கு என்ன பலன்னா, ஒரு முகூர்த்த காலம் சொர்க்கலோகத்துல போய் சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம், அப்புறம் இவனுக்கு நரக யாதனைகள்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். சரி, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். இவன்
இவன் அழிச்சுட்டு போறான். சொர்க்கலோகத்துக்கு போற வழியில இப்படியே இந்த அழுக்கோடம்போட போகக்கூடாதேங்கிறதுக்காக வழியில ஒரு தாமரை தடாகம் இருந்தது. அதுல இவனை தீர்த்தாமாட வச்சு அங்க சொர்க்கலோகத்துக்கு அழிச்சுட்டு போனான். இவன் என்ன பண்ணான், அந்த தாமரை தடாகத்துல சின்ன சின்னதா நிறைய தாமரை புஷ்பங்களை எல்லாம் பறிச்சுண்டா. தாமரை புஷ்பத்தை எல்லாம் பறிச்சுண்டு கிருஷ்ணாய துப்யம் நமஹா கிருஷ்ணாய துப்யம் நமஹான்னு அந்த பேரை சொல்லிண்டே போட்டுட்டு போயிட்டு திருப்பி அந்த ஒரு க்ஷண காலம் இருந்தாங்க. திருப்பி சொர்க்கலோகத்துக்கு அவன் அழைச்சிட்டு வந்துட்டான். வந்தா சொர்க்கலோகத்தையும் வந்தான். கொஞ்ச நாள்ல இந்த நரகலோகத்துக்கு வந்தான். கொஞ்ச நாள்ல நரகலோகத்துல இருந்த துர்வாசனை எல்லாம் போய் ரொம்ப சுகந்தமான வாசனை வர ஆரம்பிச்சது. அங்க ஒரு சின்ன பையன் வந்தான். அப்போ ஐஷங்கர் வியாக்கியானம் எழுதுறச்சு, கதை எழுதுறச்சு அழகா எழுத. அந்த பையன் கையில புல்லாங்குழல் வச்சுட்டு இருந்தான், தலையில மயில் அந்த பீலியை வச்சுட்டு இருந்தான். அந்த பையன் யார் நீங்களே யோஜனை பண்ணிக்கோங்கன்னு வந்தா எல்லாரும் அந்த பையனை விழுந்து விழுந்து சேவிக்கிறா. வரணும் வரணும் பூர்ண கொம்மம் கொடுக்குறா அப்படின்றான். வந்தா என்ன சுவாமி என்ன காரியம் இது அவள் சொன்னா நியமிச்சா நாங்களே வந்திருக்கோமேன்னு கேட்டா. அப்ப அவன் சொன்னா நீங்கள்லாம் யாரும் கூட யாரோ ஒருத்தன் இங்க இருக்கிற ஒருத்தன் என்ன கூட்டம் அதுக்காக வந்தேன். எல்லாரும் நீ கேட்டியா நான் கேட்டியா அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. கடைசியில இவன் சொன்னா நான் தான் கிருஷ்ணான்னா கூட்டேன், பேரு சொன்னேன். எப்படா கூட்டேன், நீ என்ன சொர்க்கலோகத்துக்கு அழிச்சுன்னு போறச்சு இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு நான் கிருஷ்ணாய நமஹா கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லிட்டு போனேன். அவனை கூட்டேன், வந்துட்டான். அப்போ எல்லாம் இவன் வந்ததுனாலேயே அந்த நரகம் சொர்க்கமா போயிடுதான். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ மறுபடியும் ஒரு புண்ணியம் பண்ணிட்டானேன்னா சரி. அப்புறம் பார்த்தான், இல்ல கொஞ்சம் கணக்கு இருக்கு, இவன் ஆயுசு இன்னும் பூலோகத்துல கொஞ்சம் இருக்கு, அவனை கொண்டு விட்டுடுங்கோன்னா திருப்பி கொண்டு விட்டானா அன்னிலே நல்லவனா போய் பகவான் பக்தனா போயிட்டான் அப்படின்னு ஒரு கதை அழகா சொல்லுவார். அந்த இருக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோயோ அந்த பகவன் நாமாங்கிறத உச்சாரணம் பண்ணி அவரிடத்துல போயாச்சுன்னா எல்லாமே நமக்கு மாறி போயிடுறதுன்னு அந்த அழகா ஒரு முக்கூரேஷுங்கருடைய கதையில ஒண்ணு அருள்மொழிகள்ல ஒரு கதை எழுதியிருப்பார்.